ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 28ஆம் தேதி கிரகங்களுடைய சூழ்ச்சி காரணமாக 28ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில கண்டிப்பாக நிகழப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு இந்த காலகட்டத்துல பிறக்கக்கூடிய இந்த நேரத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக போகுது, என்ன மாதிரியான சந்தர்ப்பங்களை நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சூழல் காத்திருக்கிறது அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்க தெரிந்து கொள்ளுங்க. எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசி கடகராசியா இருந்தா கடகராசியில எந்த நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருந்தாலும் ஏப்ரல் 28ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய சூழ்ச்சி காரணமாக கண்டிப்பாக பல்வேறு விதமான மாற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ என்ன மாதிரி விளைவுகளை நீங்க மேற்கொள்ள போறீங்க அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். கடகராசில புனர்பூசம் 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு ஏப்ரல் 28ஆம் தேதியிலிருந்து கிரக நிலையுடைய சூழ்ச்சி காரணமாக பார்க்கும் பொழுது எதிலும் தெளிவாக செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் யோகமான ஒரு காலகட்டமாக அமையலாம். குரு பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செலவு அதிகரிக்கக்கூடிய என்ற எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றலாம். சுப கிரகமான குரு பகவான் வீடு, மனை, வாகனம், குடும்பத்தில் விசேஷம் என்று சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கிறது. இதனால உங்களுடைய செல்வாக்கு நிச்சயமாக உயருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இதுவரையில அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த பல்வேறு விதமான நெருக்கடிகளை உண்டாக்கி வந்த சனி பகவான் இப்ப பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். 12 ராசிகளில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போதுதான் ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகத்தை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றம் இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய பார்வைகள் 3, 6, 11ஆம் இடங்களுக்கு உண்டாவது அப்படின்னு சொல்லப்படுது. சனி பகவானின் பார்வை உங்களுக்கு சங்கடங்களை உண்டாக்கும் என்றாலும் 3, 6, 11ஆம் இடங்களை பார்க்கும் பொழுது இந்த இடங்களுக்கு யோகமான பலன்களையே கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால நீங்க எந்த விதத்திலும் பயப்பட வேண்டிய ஒரு அவசியமே இல்லைங்க. இதனால் தான் 30 ஆண்டுகள் வாழ்ந்தவரும் இல்லை, 30 ஆண்டுகள் கெட்டவரும் இல்லை என்று நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்தனர். உங்களுக்கு 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு யோகமான காலம் இப்போது வந்திருக்கிறது அப்படின்னு ஜோதிட ரீதியாகவே சொல்லப்படுது. இதனால கண்டிப்பாக கடகராசினியர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ரெண்டுமே அதிகரிக்கும். நோய் நொடி, வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இறந்த இடம் தெரியாமல் போகலாம். வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடையலாம். புதிய சொத்துகள் சேரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் கண்டிப்பாக விலகி செல்லலாம். ஆரோக்கியமாக நடைபெறக்கூடிய நிலை நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு கடந்த கால நெருக்கடிகள் விலகி யோகமான நிலை இப்ப இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா செல்வாக்கு உயருங்க. மாணவர்களுக்கு உயர் கல்விக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியாக மாறலாம். ஸோ இந்த காலகட்டம் முழுக்க கடகராசில புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு எதிர்பாராத நிறைய பாசிட்டிவான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். இந்த நேரத்துல எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை நீங்க மேற்கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கர நாராயணரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக கடகராசில பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு ஏப்ரல் 28ஆம் தேதியிலிருந்து கிரகநிலை சூழ்ச்சி காரணமாக பாத்தீங்கன்னா எடுத்த வேலைகளை முடிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவரை இருந்த மந்த நிலை அனைத்துமே மாறுங்க. திக்கு தெரியாத காட்டில் தவித்து வந்தது போல் சங்கடப்பட்டு வந்தவர்களுக்கு சரியான பாதை இந்த காலகட்டத்தில் தெரிய வரும். முதலீட்டுக்கு ஏற்றவாறு லாபம் இல்லை என்று சங்கடப்பட்டு வந்த நேயர்களுக்கு இந்த மாதிரி நிலைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மாறலாம். உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. செய்து வருகின்ற தொழில் முன்னேற்றம் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கலாம். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே விலகி செல்லக்கூடிய அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. வர வேண்டிய பணம் தகுந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரும். இந்த நேரத்துல உங்களுடைய தன குடும்பாதிபதியான சூரியன் ஜீவனஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிப்பதால் அரசு வழி முயற்சிகள் ஏதாவது செய்தீங்கன்னா இந்த முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக மாறுங்க. இந்த காலகட்டத்தில் கேட்பாராற்று கிடைந்த உங்களுடைய மனு பார்த்தீங்கன்னா உயிர் பெற்று நல்ல ஒரு பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும்.
உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே வெற்றியாக மாறலாம். வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய நேயர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்யக்கூடிய நேயர்களுக்கு அதற்குரிய அனுமதிகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. வெளிநாட்டு முயற்சிகள் ஏதாவது செய்தீங்கன்னா சாதகமான பலன் இதன் மூலம் உங்களுக்கு உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வு நிச்சயமாக உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தம்பதிகளுக்குள் புரிதல் உண்டாகலாம். பொறுப்பு வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக ஏப்ரல் 28ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமையலாம். அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா செல்வாக்கு நிச்சயமாக உயரக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நிச்சயமாக விலகி செல்லலாம். செல்வாக்கோடு நடைபெறக்கூடிய நிலை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். மாணவர்களின் புத்திசாலித்தனம் வெளிப்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமையலாம். படிப்பு தான் வாழ்க்கையின் அடிப்படை என்ற எண்ணம் மாணவர்களுக்கு உண்டாகும். உயர்கல்வி ஏதாவது முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தேடி தருங்க. ஸோ இந்த நேரத்தில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைரவரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சங்கடங்கள் கண்டிப்பாக விலகி செல்லும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால நீங்க வைக்கக்கூடிய எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்குங்க. ஸோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளில் நீங்க நிச்சயமாக ஈடுபடலாம். அடுத்ததாக கடகம் ராசியில ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு ஏப்ரல் 28ஆம் தேதியிலிருந்து கிரக நிலை காரணமாக பார்க்கும் பொழுது திட்டமிட்டு செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் முன்னேற்றமான காலகட்டமாக அமையலாம். உங்களுடைய சகாய ஸ்தானாதிபதி புதன் பகவான் ஏப்ரல் 28ஆம் தேதி முதல் ஜீவனஸ்தானத்தில் உச்ச சூரியனுடன் சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் கனவுகள் அனைத்துமே உங்களுக்கு நினைவாகும். அதாவது கனவுகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. வர வேண்டிய பணம் தகுந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரும். வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். புதிய சொத்து வாகனம் வாங்கக்கூடிய அளவிற்கு சிலருக்கு வசதி வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படும். விரயஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகள் 4, 6, 8ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை நிச்சயமாக ஏற்படும். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்லக்கூடிய மனநிலை நிச்சயமாக உருவாகும். தாய் வழி உறவுகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. எதிர்ப்பு வம்பு வழக்கு என்ற நிலைகள் அனைத்துமே மாறலாம். உடல்நிலை நிச்சயமாக உங்களுக்கு சீராக இருக்கலாம். தொழில் செய்யக்கூடிய நேயர்களுக்கு தொழில் செய்து வரும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதுபோலவே இழுபறியாக இருந்த வழக்குகள் அனைத்துமே சாதகமாக உங்களுக்கு முடியலாம். மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படலாம். மறைக்கப்பட்ட உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படும். அரசியல்வாதிகளுக்கு ஏற்பட்ட அவமானங்கள், சங்கடங்கள், இழப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா பலத்துடனும் தலைமையின் ஆதரவுடனும் செல்வாக்கோடு நடைபெறக்கூடிய சூழல் நிச்சயமாக உங்களுக்கு உருவாகும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்திற்கு செல்லக்கூடிய சூழல் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். ஏப்ரல் 28ஆம் தேதி முதல் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் வீண் செலவுகள் நிச்சயமாக உங்களுக்கு குறையலாம். வருமானத்திற்குரிய வழிகள் தெரிய வரக்கூடிய சூழல் இருக்கிறது. குடும்பத்தில் நிம்மதியான நிலை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். பொன் பொருள் சேர்க்கை சேரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கடகராசினியர்களுக்கு இருக்கிறது. பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் ஏற்படலாம். விரும்பிய கல்லூரியில் விருப்பப்பட்ட பாடப்பிரிவில் இடம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு மாணவர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. ஸோ இந்த காலகட்டம் முழுக்க கடகராசியில ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நிறைவிதமான பாசிட்டிவான பலன் கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையலாம். இந்த நேரத்துல எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை நீங்க மேற்கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்ஷ்மி நாராயணரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வில நினைத்து பார்க்காத அளவிற்கு நன்மை உங்களுக்கு உண்டாகும். ஸோ இந்த காலகட்டத்துல முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்க நினைத்த விஷயங்கள் எந்தவித தடைகளும் இன்றி நல்லபடியாக உங்களுக்கு நடந்து முடியலாம். முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம்.
ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கடகராசினியர்களுக்கு ஏப்ரல் 28ஆம் தேதியிலிருந்து கிரக நிலையுடைய சூழ்ச்சி காரணமாக என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்க தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.